ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வழுக்க விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி சரி பண்ணுறது, அதுவும் வந்து சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வழுக்க விழுகிறத தடுக்க முடியும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் நீங்களாகவே செஞ்சுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்க விழுந்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த இடத்துல வந்து முடி திருப்பி வளருமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. அதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். பட் இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ரெமெடிஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த வழுக்க விழுகிறத தடுக்க முடியும். அதே மாதிரி அந்த இடத்துல திருப்பி ஹேர் வந்து திரும்ப வளர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸாக நம்ம பண்ணால் போதும். அது என்னென்ன ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாட்டு மருந்து கடைகளில் இல்லைனா வந்து அமேசான்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்மெரி ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் விற்குது. ஸோ இந்த ரோஸ்மெரி ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆயில், உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ரோஸ்மெரி ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆயிலாக இருக்குது. ரோஸ்மெரி ஆயில் வந்து நீங்கள் வாங்கிட்டு அது வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில் அப்படிங்கிறதுனால அது கூட இன்னொரு ஆயிலை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நார்மலாகவே நம்ம முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெயை இந்த ரோஸ்மெரி ஆயிலோட கலந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வழுக்க விழுகிற மாதிரி இருக்கோ அங்கே வந்து நீங்கள் ஃபிங்கரில் ஒரு சொட்டு மட்டும் எடுத்து லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த வழுக்க விழுகிற இடத்துல முடி திருப்பி வளர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ரோஸ்மெரி ஆயில் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர்மெண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் கிடைக்கும். இந்த ஆயிலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி. ஏன்னா இந்த பெப்பர்மெண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவலி தைலம் மாதிரியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தலைவலிக்குது அப்படின்னா நம்ம எப்படி நம்ம ஜண்டு பாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக உங்களுடைய ஸ்கால்ப்பில் வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம வைக்க முடியும். ஸோ லைட்டாக வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு உங்களுடைய ஃபிங்கரில் எடுத்துகிட்டு அந்த எந்த இடத்துல உங்களுக்கு வழுக்க விழுகிற மாதிரி தெரியுதோ அங்கே வந்து லைட்டாக ரப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ரப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு 15 டேஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். திருப்பி வந்து முடி புதுசாக வளர்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வழுக்க விழுகிற இடத்துல முடி வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கற்றாழை. ஸோ கற்றாழை வந்து நம்ம வீட்டு முன்னாடி கண்டிப்பாக இருக்கும். நம்ம பொதுவாகவே வந்து இந்த கற்றாழை வந்து தெருக்கல்ல வீட்டு முன்னாடிலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த கற்றாழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழுக்கை விழுகிற இடத்துல முடியை திருப்பி வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதில் நிறைய மினரல்ஸ் அண்ட் என்சைம்ஸ் வந்து நம்மளோட முடியை திருப்பி வளர வைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால ஹேருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக்கல் ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஆலோவேரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆலோவேராவை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆலோவேரா எடுத்தால் தான் இது நல்ல வந்து பயன் கொடுக்கும். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஆலோவேராவை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அது வந்து 7 முறை வந்து வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அதை ஸ்லாண்டிங்காக வச்சிடணும். வச்சிட்டோன்னா அதுலேருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வரும். அதெல்லாம் வெளியேறினதுக்கப்புறமா அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து 7 தடவை வந்து வாஷ் பண்ணிடுங்க. அப்போனா அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து போயிடும். போனதுக்கப்புறமா அந்த ஜெல்லை மட்டும் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம தேங்காய் பாலோட கலந்துக்கணும். ஸோ தேங்காய் பாலையும் ஆலோவேரா ஜெல்லையும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு உங்கள் தலையில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி கொஞ்சம் மைல்டான ஷாம்புவாக யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். சீயக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். மெயினாக வந்து நீங்கள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம எங்கே வழுக்க விழுகுதோ அங்கே பண்ணுறோம் இல்லையா, அது போக இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நார்மலாகவே உங்கள் முடி வந்து ஹெல்த்தியாகவும் ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மசாஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மசாஜ்க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. நிறைய சீப்பு டிஃப்ரெண்ட் சீப்பாக வந்து விற்கிறாங்க. ஏதாவது ஒரு சீப்பு வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஃபிங்கர்ஸோட நுனி இருக்கும் இல்லையா, அந்த நுனியில் வந்து லைட்டாக வந்து ஹெட்டை வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. டெய்லி வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆயிலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் இல்லைனா நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து உடம்பு சூடு அதிகமாக இருக்குன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மலாக நம்மளுடைய தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி முடி கொட்டுற ப்ராப்ளம் அப்புறம் வந்து வழுக்க விழுகிற ப்ராப்ளம் எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. பிளட் சர்க்குலேஷன் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ
அடுத்து ஒரு சிம்பிளான ரெமெடி தாங்க சொல்ல போகிறேன். நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சின்ன வெங்காயம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சின்ன வெங்காய ஜூஸில் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து முடி நல்ல க்ரோத் ஆகும். ஸோ சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா முடியை திரும்ப வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வழுக்க விழுகிற இடத்துல இந்த ஆனியன் ஜூஸை கொஞ்சமாக வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து சீக்காய் போட்டு குளிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல திரும்ப முடி வளரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் டீ வந்து யூஸ்வலாக நம்ம வந்து உடம்பு குறைக்கிறதுக்கு அப்புறம் வந்து இம்யூனிட்டிக்காக குடிப்போம். பட் இந்த க்ரீன் டீ வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து திருப்பி வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீன் டீயை நல்லா வந்து வேக வச்சுருங்க. ஸோ க்ரீன் டீயை நல்லா வேக வச்சுட்டு அந்த ஷாம்பூலாம் நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறமா குளிக்கும் போது ஷாம்பூலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த க்ரீன் டீ வாட்டரை வச்சு நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி ஊற்றி அலசக்கூடாது. ஃபைனலாக வந்து நம்ம ஹேரில் வந்து அந்த க்ரீன் டீ படுற மாதிரி தலையில் வந்து அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். ஸோ அப்போ அந்த ஹேரில் வந்து அந்த க்ரீன் டீயோட சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அப்படியே வந்து அப்சர்வ் ஆகிட்டு நம்மளோட முடியை வந்து திருப்பி வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வழுக்க விழுந்த இடத்துல முடி திருப்பி வளரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த க்ரீன் டீயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்புறம் வந்து பாலிபெனல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த முடிக்கு நல்லா அடர்த்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் திருப்பி வந்து நிறைய முடி வந்து வளர்றதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம். இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து முடி வளர்ச்சிக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு சத்து அப்படின்னா அதை வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து விட்டமின் B7 தான் வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பயோட்டின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்குது, அதை சீக்கிரமாக சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸும் வந்து கிடைக்குது. ஸோ மெடிக்கலில் வந்து பயோட்டின் சப்ளிமெண்ட் வாங்கி அதை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு எந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னா பயோட்டின் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது மூலமாகவும் உங்களுடைய முடி வந்து திருப்பி நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் ஆயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் நல்லா வந்து கன்சியூம் பண்ணணும், நிறைய வந்து சாப்பிடணும். அப்பயும் வந்து உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் விற்கிது. ஃபிஷ் ஆயில் டேப்லெட் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த முடி வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். வழுக்கையாக இருக்கிற இடத்துல வந்து திருப்பி முடி வளர்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபிஷ் ஆயிலும் சரி பயோட்டின் டேப்லெட்ஸும் சரி நீங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெமடிஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வழுக்க விழுந்த இடத்துல திருப்பி முடி வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.